Mark 9th chapter 14 to 21 verses, one incident was recorded when Jesus and his disciples were among great multitude. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திற்குள்ளாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருப்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And all the people were running to see our Lord. They were amazed and they started greeting him. இயேசுவை கண்டவுடனே திரளான ஜனக்கூட்டம் அவரிடத்தில் ஓடி வருகிறது. அவரை கண்டு ஆச்சரியப்பட்டு அவருக்கு வந்தனம் செய்தார்கள். Suddenly one man came from the crowd and he said, I just want to read it for you from the book of 9th chapter, from the book of Mark 9th chapter 17th verse. Then one of the crowd answered and said, Teacher, I brought you my son who has a mute spirit, and whenever it seizes him, it throws him down and he foams at the mouth, gnashes his teeth and becomes rigid. So I spoke to your disciples that they should cast it out, but they could not. அந்த நேரத்திலே ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மார்க் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொன்னான். This sick boy is epileptic. We call it as seizures also. They will have uncontrollable situations and they will be more stressful in their life. சந்திர ரோகம் அல்லது வலிப்பு நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சிறு பையன் மிகவும் மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்தார். I feel this man or dad of epileptic son, one side he was pleading over our Lord for his son, and at the same time the other side he was complaining about his disciples to our Lord Jesus Christ. இந்த சந்திர ரோகத்தால் அல்லது வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மகனுடைய தகப்பன் ஒரு பக்கம் தன் மகனுக்காக இயேசுவினிடத்தில் ஒரு அற்புதத்திற்காக பேசுகிறார். மறுபக்கம் அவ்விடத்திலே அற்புதங்களை நடப்பிக்க கூடாதபடி நின்று கொண்டிருந்த சீஷர்களை குறித்து அவன் முறுமுறுத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். For disciples it is an awkward situation because they didn't expect such unhandy situation. சீஷர்கள் அந்த நேரத்தில் பார்த்தால் மிகவும் நெருக்கப்பட்ட அல்லது தங்கள் வாழ்க்கையிலே எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர்கள் கடந்து போகிறார்கள். Here I'm not going to talk about their feelings or their situation. Actually that is not my topic today, but my focus is on something else. இந்த வேளையிலே நான் அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார்கள் அல்லது எப்படி உணர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் மனநிலையை குறித்து பேச போகிறதில்லை. ஆனால் வேறு ஒரு காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். In the same chapter 19th verse, after getting this complaint from that man, Jesus our Lord is shouting on his disciples saying, "O faithless generation, how long I will be with you?" And he is asking that sick boy to bring him to him. அதே அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் இந்த எல்லாவித காரியத்தையும் இயேசு கேட்ட பின்பு அவர் தன் சீஷர்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். And they brought that sick boy, and after seeing our Lord Jesus Christ, this boy, that foul spirit that is inside him, convulsed him and he fell on the ground. அந்த சிறுவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி அவன் புரண்டான். And after all this, you just focus on one point. The main point that Spirit of God wants you and me to focus. In the 21st verse, he asked his father, how long has this been happening to him? நாம் இந்த இடத்துல முக்கியமாய் பார்க்க வேண்டியது 21ஆம் வசனத்திலே இயேசு அந்த சிறுவனின் தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? I repeat the verse. He asked his
கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். So his dad is giving an answer from childhood, Lord. தகப்பன் சொல்லுகிறார் இயேசுவினிடத்துல, சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. The feeling I had after reading this question in 22nd verse, does God not know about this boy and he was struggling from his childhood? 22ஆம் வசனத்தை பார்த்த பின்பு, அதிலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு பின்பு எனக்குள்ள ஒரு கேள்வி தோன்றினது. இயேசுவுக்கு அல்லது தேவனுக்கு இந்த மகன் கடந்து போகிற பாதையோ எவ்வளவு நாட்கள் இதனால் அவன் பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்பது தெரியாமலா இருந்திருக்கும். Then why is he asking as if he does not know about the condition of this boy? ஒன்றுமே தெரியாதது போல ஏன் இயேசு இந்த மகனை குறித்து அல்லது சிறுவனை குறித்து கேட்க வேண்டும்? Our God is a sovereign God. He knows everything. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அவருக்கு தெரியும். Everything that is happening in this universe, like without his knowledge nothing is happening. அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல் இந்த பூமியில் நடக்கிற ஒரு காரியமும் நடப்பது இல்லை. And the next question is, why then the question is asked? அடுத்து வரக்கூடியது நம் மனதிலே ஒன்றுதான், ஏன் தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார்? The question was asked to give you and me a clear picture about the problem and the intensity of the problem. இந்த கேள்வி கேட்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் இந்த பிரச்சனை எவ்வளவு அதிகமான ஒரு தாக்கத்தை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்தது என்பதை அறிந்து கொள்ள. And the question was asked not for the Lord but for us to know how difficult, how the intensity of the problem is. தேவன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்களும் நானும் அந்த பிரச்சனை எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. See, the problem in that boy life is, it is there from his childhood. That means that was ongoing problem. It is a complex situation and it was extending and it was continuing in that boy's life. அந்த பிரச்சனையானது அந்த சிறுவனுடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதல் இருக்கிறது. அப்படி என்றால் இது अनेक நாட்களாக அவனுக்குள்ளாக இருந்திருக்கிறது. I want to use the word complex, and it was prolonged and extended and it was continuing in that boy's life. நான் இவ்விடத்திலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாய் அது अनेक நாட்களாய் அவனுக்குள்ளாக இருந்தது. And the problem was, or the foul spirit was haunting that little boy. அவனுக்குள்ளாக இருந்த அந்த அசுத்த ஆவியானது அவனை முற்றிலுமாக பயமுறுத்தி கொண்டிருந்தது. Being aware of that boy's complex condition and his situation, being aware of his disciples, underline the word disciples, had not done the necessary prayer. இயேசு அந்த சிறுவனுடைய மிகவும் பிரச்சனை மிகுந்த அந்த சூழ்நிலையை அறிந்து, அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை போக்குவதற்கான சரியான ஜெபத்தை அவருடைய சீஷர்கள் செய்யாததையும் அவர் அறிந்திருந்தபடியால், he takes the complaint and gives a clear insight of the pending problem by asking question. இயேசு அந்த இடத்திலே இந்த கேள்வியை கேட்டதன் மூலம் அந்த இடத்திலே நிறைவேற்றப்பட முடியாத அந்த காரியத்தை சரியாய் அறிந்து கொண்டு அதற்குரிய ஒரு பதிலை அந்த இடத்திலே கொடுக்கிறார். We all know in the next verses what has happened. Jesus rebukes the deaf and dumb spirit and heals that boy completely and gives him back to his dad. பின்வரும் வசனங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவானவர் செவிடும் ஊமையுமான அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். அந்த மகன் சுகமாக்கப்படுகிறான். சுகமாக்கப்பட்ட பின்பு அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புவிக்கிறார். And in this 28th verse, his upward during this verse asked Jesus privately, underline the word privately, why could we not cast it out? இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்த பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள். எங்களால் அதை துரத்திவிட ஏன் கூடாமல் போயிற்று என்று
தனித்து அவரிடத்தில் கேட்டார்கள். தனித்து என்ற வார்த்தையை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். And the answer that is there in 29th verse, this kind can come out by nothing but prayer and fasting. இயேசு அழகான ஒரு பதிலை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. I do not know whether his disciples have noticed the heart of Jesus behind this necessary question, like he asked how long it has been. எவ்வளவு காலம் இது இருக்குன்னு அந்த தகப்பனிடத்தில் இயேசு கேட்ட அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தார்களா என்னன்னு எனக்கு தெரியாது. At the same time, I do not know whether his disciples have noticed the answer that boy's dad is giving from childhood. அதே நேரத்தில் அந்த சிறுவனுடைய தகப்பன் ஒரு பதில் கொடுக்கிறான். அவனுக்கு சிறு வயது முதல் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய தாக்கத்தையும் சீஷர்கள் அறிந்தார்களா உணர்ந்தார்களா என்று எனக்கு தெரியாது. So the question was asked by our Lord Jesus Christ for us to know how difficult, how intensity the problem is. இந்த பிரச்சனையானது எவ்வளவு கடினமும் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இயேசுவானவர் இந்த கேள்வியை. So my focal point is, if you are having long pending childhood irritating or ongoing vexation problems, you should take fast. என்னுடைய முக்கியமான நோக்கம் இதுதான். சிறு வயது முதல் உங்களை சில காரியங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்குமே என்றால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் உபவாசிக்க வேண்டும். They are irritating you. அவைகள் உங்களை எப்பொழுது பாத்தீங்கன்னா பிரச்சனையோடே வெச்சிட்டு இருக்கு. Because of those problems you are feeling vexation in your life. இந்த பிரச்சனைகளினால எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போய் விடுகிறீர்கள். And this is the time surely you need to take fast. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக கடந்து வந்து உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Otherwise childhood problems will be like childhood problems itself. சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். And the pending problems will be ongoing, pending problems. இத்தனை நாள் தீர்க்கப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருந்த பிரச்சனைகள் இருந்தால் அது அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். Fasting changes situations in our life. நீங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து உபவாசிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலை மாறும். Our Lord is giving a clear answer by telling this kind, underline the word this kind, and inside that you keep your problem. It can come out by nothing but prayer and fasting alone. இயேசு மிக அழகாய் சொல்லுகிறார் இவ்வகையான என்று. அந்த இவ்வகையான என்ற வார்த்தை அடிக்கோடிட்டு கொண்டு பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல என்ன பிரச்சனையோ அதை எழுதி கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையானவைகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாத்திரம்தான் உங்களை விட்டு அகன்று போகும்.